வணக்கம். லண்டன் தமிழ் மார்க்கெட்டின் 2வது நாள் இந்த ஒழுங்கமைப்பில் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி. நான் ஷோபன். ஆக்சுவலாக LA விலாஸ் ப்ரொமோஷன்ஸ் மார்க்கெட்டர் இப்போதைக்கு. உங்களோட பிஸ்னஸை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா எங்களுக்கு? ஆக்சுவலி நாங்கள் வந்து இப்போ அல்லப்பட்டி நல்லா தெரிஞ்சிருக்கோம், ஜஃப்னாவில் அல்லப்பட்டினோ. இப்போ அதில் வந்து நாங்கள் இப்போ ஒரு விலாஸ் கட்டிகிட்டு இருக்கிறோம். லைக் இட்ஸ் அமௌங் 70 விலாஸ் கிட்ட. அந்த 70 விலாஸ் வந்து 4 டைப்பில் இருக்குது. யூ கேன் சி இன் அவர் வெப்சைட் ஆல்சோ, எல்லாருமே பார்க்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட் 4 வகையாக இருக்குது. ஃபஸ்ட் நீங்களே பார்த்துக்கொள்ளலாம். கலையகம், குரலகம் அண்ட் அருளகம், எழிலகம். இது வந்து அந்த ரூம் குவான்டிட்டிஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் அந்த ரேட் வைஸ் நாங்கள் இதை வந்து டிவைட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வேறு டீட்டெயில் செக் பண்ணணும் மட்டும் சொல்லிச்சு எங்களோட வெப்சைட்டை செக் பண்ணிக்கொள்ளலாம். இப்போதைக்கு வந்து எங்களோட 70 ஸ்லாட்ஸ் ஹியர் த ப்ளாட்ஸ் இதில் வந்து நாங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு குவார்ட்டர் ஃபில் ஆகிட்டுது. இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ். இது நாட் ஒன்லி இப்போது ஹோம் பையிங் ஓ எனிதிங் எல்ஸ். இது நீங்கள் வந்து பை பண்ணிவிட்டு ரெண்ட் அவுட் பண்ணலாம். யூ கேன் ஏர்ன் ஃப்ரம் திஸ். இப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இதில் இருந்து யூ கேன் ஏர்ன். இப்போ நார்மலாக ஒரு ஃபாரினர் வந்து ஒரு ஹோம் வாங்கக்குள்ள நாங்கள் ஜஸ்ட் இவ்வளோ அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் இருக்காது. யூ கேன் ROI, ஐ மீன் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ. இந்த வீடுகளை பற்றி கொஞ்சம் இன்னும் விளக்கம் தர முடியுமா? ஓகே. இப்போ வீடுகளை பற்றி என்னதை தாண்டி இல்லை எத்தனை அறைகள் இருக்கின்றன? சரி, அருளகம் என்று சொன்னால் அருளகத்துக்கும் எழிலகத்துக்கும் என்ன வித்தியாசம்? லைக் எப்படி ரூம் அண்ட் இன்டீரியர் டிசைன்ஸ். இப்போ நாங்கள் இப்போ எழிலகம்னு சொல்லி சொன்னால் அதில் பூஜை ரூம் இருக்கும், பார் ஏரியா இருக்கும், இது எல்லாமே. பட் மெயின்லி வந்து நாங்கள் 70 வீடையும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ சண்டே டைமில் வெளியில் வந்து எங்களோட சனம் லைக் எங்கள்கிட்ட தமிழாக்கள் இப்போ திரும்ப வந்து ஜப்னாவுக்கு போய்க்கலாம். அவங்களுக்கு ஒரு ஓன் ஹோம் இருக்கணும். இட் சுட் பி அ கம்யூனிட்டி, ரைட்? அப்போ 70 வீட்லேயுமே வந்து நிறைய ஃபேமிலிஸ் இப்போ ஒரு லைக் ஒரு சம்மர் வெக்கேஷன் சொல்லி சொன்னால் இப்போ எல்லாருமே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணிக்கல. இட் சுட் பி ஒரு குட் வைப் நோ. ஸோ அதுக்காகத்தான் நாங்கள் இந்த மெயினாகவே நாங்கள் செய்ய வலிக்கிட்டது. எத்தனை ரூம்ஸ் கிட்டத்தட்ட ஃபைனலி மேக்ஸிமம் 5 ரூம்ஸ், மினிமம் வந்து 2 ரூம்ஸ், ஒரு மாஸ்டர் ரூம், ஒரு பெட்ரூம் வேறு. இதில் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். எத்தனை ரூம், 3 பெட்ரூம், 4 பெட்ரூம்ஸ், அப் டு 5 பெட்ரூம்ஸ் மட்டும் இருக்குது. நல்ல விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் ஃபாரின் பீப்புள்ஸுக்கு லோக்கல்ஸுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு விஷயம் என்னென்னா இன்ஸ்டால்மெண்ட் பிளான். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ப்ளொட்டை வந்து நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2500 பவுண்ட்ஸ், ஸ்ரீலங்கன் பைஸுக்கு 10 lakh, 1 million. 1 million பே பண்ணி நாங்கள் அந்த ப்ளொட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணி கொள்ளலாம். செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அந்த நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த வீடு டைப் இருக்க தாண்டி அந்த ஹோம் டைப்பை வச்சுக்கொண்டு அதில் 30% ஆஃப் அமௌண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு பே பண்ண வேண்டி வருது. இது எல்லாமே வந்து 30 டேஸுக்கு ஒரு தடவை பெர் மந்த். அதில் நீங்கள் 10% சொல்லி ஃபார் த நெக்ஸ்ட் 9 months டோட்டல் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி முடிப்பீங்க. அட் த சேம் டைம் உங்களோட ஹோம் ஃபுல்லாக ரெடி ஆகிடும். இது சரி, காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், டைம் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸில் எங்களுக்கு 70 வீடு இதில் வருது. அதோட ஒரு சின்ன ஹோட்டல் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ண நெக்ஸ்ட் இயர் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இதில் கொடுக்குறோம். என்னென்னு சொல்லிச்சோன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல், கிட்ஸ் பிளேயிங் ஏரியா அண்ட் அதையும் தாண்டி ஃபுட் பாத் இருக்குது. நீங்கள் இந்த மேப்பில் பார்க்கலாம், இந்த பீச் சைடோடைய வந்து ஃபுட் பாத் இருக்குது. இப்போ நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். மார்னிங் டைம் நாங்கள் இதில் நடந்து போகலாம். பீச் அந்த காற்றை நாங்கள் வந்து சுவாசிக்கலாம். அப்போ நிறைய காலத்துக்கு பிறகு இந்த மண்ணுக்கு வர ஆட்களுக்கு வந்து அந்த காற்றை ஸ்மெல் பண்ணிக்கல தே கேன் ஃபீல் பேக், ரைட்? அதுக்காக தான். இல்லை, பக்கத்தில் கோயில், சர்ச் எல்லாம் இருக்குமென்னு நம்புகிறேன். பக்கத்தில் வந்து 2 கோயில் இருக்குது. அண்ட் நாங்கள் இது என்ன ஸ்டில் டெவலப்பிங். நாங்கள் இதை வந்து எல்லாமே ரூரல் ஏரியாஸ் பட் டெவலப்பிங் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஜப்னாலேருந்து ஜஸ்ட் 6 கிலோமீட்டர்ஸ். ஒரு நேர் ரோட் தான், ஸ்ட்ரைட்டாகவே ஒரு வேயில் வந்து இதுக்குள்ளே என்டர் ஆகிடலாம். நல்லது. ஈஸி டு கோ அவுட். ஏன்னா ஜப்னா மெயினில் இருக்கிறதால எங்கேயும் பக்கத்தில் போய்க்கொள்ளலாம். நல்ல விடயம் இல்லையா? உண்மையாக நீங்கள் சொன்ன மாதிரி போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முக்கியமாக என்னுடைய வீடெல்லாம் அப்படியே சிதைவடைந்து போயிட்டது. என்னுடைய அம்மாவுடைய வீடு போய் பார்த்தா தங்குறதுக்கு இடம் இல்லை. எந்த ஹோட்டலில் நிற்கிறேன்னு தான் தேடுவோம். ஆனால் சொல்கிறது சொந்த நாட்டுக்கே போய் ஒரு ஹோட்டல் ரூமில் நிற்கிறதுன்றது வந்து உண்மையிலே ஒரு அநியாயமான ஒரு விஷயம். நாங்கள் நிறைய ஒரு சின்ன வயசில் எல்லாமே என்ஜாய் பண்ணியிருப்போம். அதெல்லாமே திருப்பி எடுக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு சான்ஸ் இது. அதோட ஜப்னாவில் ஃபர்ஸ்ட் டைம் இது யாருமே அப்படி செய்யதில்லை. இந்த விழா டைப்பில் யாரும் செய்யதில்லை. வேறு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லக்ஸரி அவார்டு வின் பண்ணியிருக்கிறோம். லக்ஸரி ஹோம் அவார்ட் கூட நாங்கள் வின் பண்ணியிருக்கோம். யூ கேன் செக் அவர் வெப்சைட். இன்ஸ்டாகிராம் இப்போ ஃபேஸ்புக் LA விலாஸ்ன்னு சர்ச் பண்ணாலே LA விலாஸ். யூ கேன் செக் அவர் நேம் தேர். நல்லது. இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நான் நிச்சயமாக இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்து
எங்களோட ஃபியூச்சரில் எங்களோட பிள்ளைகள் போய் இங்கத்திய லைஃப் ஸ்டைல் அதே மாதிரி என்ஜாய் பண்ணணும், அதே மாதிரி லக்ஸரியஸாக இருக்கும், என்ஜாய் பண்ணணும். எல்லாத்தையும் தாண்டி எங்களோட சொந்த ஊரில் ஒரு வீடு இருக்குது சொல்லிக்கொள்ளலாம். அவ்வளோதான் வேற என்ன? அவ்வளோதான். நன்றி அண்ணா. நன்றி.